இந்த கன்னி லக்னத்திற்கு திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கக்கூடியவர் யாரு? குரு பகவான். நம்ம மிதுனத்துக்கு பார்த்தோம். அந்த வியாழ நோக்கம் இருக்கா, குருபலன் இருக்கா அப்படிங்கிறத கவனிக்கணும்னு. அதே தான் இங்கேயும் நம்ம சொல்கிறோம். இந்த கன்னி லக்னத்திற்கும் திருமண வாழ்க்கை 7ஆம் இடத்திற்கு உரியவர் அப்படிங்கிறனா அது குரு பகவான் தான். இந்த குரு பகவான் இந்த கன்னி லக்னத்திற்கு கும்பத்திலேயோ அல்லது மேஷத்திலேயோ இருக்காருன்னா கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் நிறைய சங்கடங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். அப்போ அந்த சங்கடங்களை சரி செய்து கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா, இந்த 7ஆம் இடத்தினுடைய நிகழ்வு அந்த குரு பகவானாக நம்ம எடுத்துக்கிறது அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கிட்ட இருக்குது. அந்த திருச்செந்தூர் முருகனுக்கிட்ட போய் நீங்கள் மனமாற பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எப்போ போகணும் அப்படின்னா, புதன்கிழமை அன்று குரு ஓரையில் திருச்செந்தூர் முருகனை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். அங்கே பச்சை நிற மலர்களால், அது மறிக்கொழுந்துவாக இருக்கலாம், மருவாக இருக்கலாம், பச்சை நிற மலர்களால் அந்த முருகப்பெருமானை, சண்முகநாதர் தான் அங்கே பச்சை தான் சண்முகருக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நிறம். அதனால் நீங்கள் அவரை போய் வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இந்த தடைகள் இடர்பாடுகள் அப்படிங்கிறத நீங்கும். நல்ல வாழ்க்கை துணையை அமைச்சு கொடு அப்படிங்கிறது மட்டுமே உங்களுடைய வேண்டுதலாக இருக்கட்டும்.